கீதையில கண்ணன் அஸ்தினாபுரத்திலேருந்து புறப்படுவான். அஸ்தினாபுரத்தில் தன்னை நாடி வந்தவர்களுக்கு அவன் கொடுத்தது அள்ளி அள்ளி கொடுத்தான் பரம்பொருள். இல்லையென்று சொல்லாது கொட்டி கொடுத்த கர்ணனைப் போல விஞ்சியவன் இந்த கண்ணன். ஆனால் குந்தி தேவி கண்ணனிடத்தில் கண்ணன் கேட்கின்றான், அத்தை குந்தியே, அஸ்தினாபுரம் விட்டு அனுதினமும் பிரியாமல் இருந்த நான் இப்பொழுது பிரியப் போகிறேன், என்ன வரம் வேண்டும்? உடனே கேட்கின்றார், கண்ணா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடு, கண்ணா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடு. கழுக்கென்று சிரித்த கண்ணன் சொன்னான், அத்தை குந்தியே, நீ பிறந்தது கஷ்டம், பெறக்கூடாத வயதில் பிள்ளையை பெற்றாய் கஷ்டம், வளர்க்க முடியாமல் அவனை தொட்டிலில் விட்டாய் கஷ்டம், பிறகு திருமணம் செய்து கொண்டு பாண்டவர்களை பெற்றால் அவர்களால் கஷ்டம், அவர்கள் சூதில் தோற்றார்கள் கஷ்டம், பிறகு அவர்களுக்கு இடம் தராமல் கௌரவர்களோடு போர் நடந்தது கஷ்டம், போரிலே நீ வளர்த்து சீராட்டிய பேரப்பிள்ளைகள் கொன்று பிணக்குவியலாக இருந்ததை உன் கண்முன்னே நீ பார்த்தாய், இவ்வளவு கஷ்டத்திற்கு பிறகும் ஏன் கஷ்டம் கேட்கின்றாய்? கண்ணா, பரம்பொருளே, பரந்தாமா, எனக்கு எப்போதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ அப்போதெல்லாம் என் அருகில் யார் இருப்பார்? பரம்பொருள் நீதானே இருப்பாய். நீ என் கஷ்டத்தை போக்குவதற்கு அருகில் இருந்தால் கஷ்டம் எனக்கு கஷ்டமாக தெரியவில்லை. சாபங்களை வரங்களாக ஏற்றுக்கொள்வதுதான் மனித மனத்தினுடைய ஆனந்த திறவுகோள் என்பதை பகவத்கீதையும் பாரதமும் நமக்கு காட்டுகின்றபடி நாம் வாழ்ந்து காட்டினால் வாழ்நாளெல்லாம் ஆனந்தம்.